அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் சின்ன வயசுல ஸ்கூல்லலாம் ஏமாத்தி என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க. ஏதாவது கதை சொல்லி ஏமாந்துட்ட பத்தியா ஏப்ரல் ஃபுல் அப்படின்லாம் விளையாண்டுருப்பீங்க. ஸோ அப்படி நேத்தி திமுக ஒரு விளையாட்டை நடத்தியிருக்காங்க. ஒரு சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியாயிருக்குங்க. லோக்பால் அப்படிங்கிற நிறுவனம் நேத்தி ஒரு சர்வே ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படிங்கிறத படிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க சிரிச்சுக்கோங்க. கண்டிப்பா சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வைங்களேன். அந்த லோக்பால் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2026 தேர்தல் அசம்பிளி எலெக்ஷன்ல டிஎம்கே 181 189 இடங்கள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 234ல 190 இடங்கள் இந்த திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே 38ல 40 சீட்டு ஜெயிக்குமா, டிவிகே 8ல 10 சீட்டு, என்டிகே ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதான், சீமானே காரைக்குடியில ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. அதே மாதிரி அதர்ஸ் வேற யாருமே ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம ஓட் பர்சன்ட்ல பார்க்கணும் அப்படின்னா டிஎம்கே 40% ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 40% எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே 29%, டிவிகே 23%, என்டிகே 5% கம்மியா 4.9% தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டிவிகே 23% எடுக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஷாக்கா இருக்கலாம். அவங்க அதிகமாக கூட போட்டிருக்கலாம். ஆனா என்டிகேவுக்கு குறைச்சி தான் போட்டிருக்காங்க. ஏன்னா என்டிகே ஆல்ரெடி 8.2% எடுத்தவங்க, அவங்களுக்கு 4.9% போட்டிருக்காங்க. அதர்ஸுக்கு திரும்ப 2.1% மற்றவங்களாம் எடுப்பாங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதை அவங்க தெரிஞ்சு வெளியிட்டாங்களா தெரியாம வெளியிட்டாங்களான்னு தெரியல. வேற ஏதாவது ஒரு நாள்ல வெளியிட்டிருக்கலாம். பட் முட்டாள்கள் தினம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏப்ரல் 1 வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அதாவது சொல்லி 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 சந்தோஷப்பட்டுக்கிறது இருக்குல்ல. நம்மளால முடியாது அப்படின்னு தெரியும், அது நடக்காது அப்படின்னு தெரியும். ஆனா நடக்கிற மாதிரி கற்பனையில வாழறது இருக்குல்ல. சோ அத மாதிரி திமுக இதை மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். திமுக இதை மாதிரி ஒரு தேர்தலில் ஜெயிச்சு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு நினைச்சுப்பாங்களா? நீங்களே சொல்லுங்களேன். 190 இடம் திமுக ஜெயிக்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டி இருக்கா? இதுக்கு முன்னாடி எப்ப திமுக இந்த அளவுக்கு வெயிட்டா ஜெயிச்சது சொல்லுங்க. திமுக எப்ப ஜெயிச்சாலுமே ஒரு எட்ஜில தான் ஜெயிப்பாங்க. 96ல திமுக ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறத பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா 91ல 96 வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் புதுசா சிஎம்மா வராங்க. எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணோம், எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு போகணும் அப்படின்னு தெரியல. அவங்க மேல ஊழல் கேஸ்லாம் போடப்படுது, நிறைய புகார் வைக்கப்படுது. அப்படிங்கிறப்போ 96ல ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறத திமுக ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் 96க்கு அப்புறம் 2006 2016 முடிஞ்சு 2021 தான் ஒரு ஹிமாலயா வெற்றி அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பெரிய வெற்றி அப்படிங்கிறது திமுகவுக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் தவம் மாதிரி கிடந்தாங்க திமுக ஜெயிக்க முடியாம அசம்பிளி எலெக்ஷன்ல. என்னப்பா 2006ல 2011 வரைக்கும் ஆட்சியில இருந்தாங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2006ல இவங்க ஒன்றும் சிங்கிள் மெஜாரிட்டிலாம் வரல. காங்கிரஸ் பாமகலாம் சேர்ந்து இந்தா ஏதோ போனா போதுன்னு நான் உனக்கு ஆட்சி அமைக்க நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் 2006ல 2011 வரைக்கும் திமுக ஆட்சியில இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா ஒரு பெரிய அசம்பிளி வெற்றியை காட்ட முடியாத திமுகவுக்கு, இப்ப ஆட்சிக்கு வந்திருக்க திமுகவுக்கு இந்த லோக்பால் நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா, 190 இடங்கள்ல ஏதாவது ஒரு பேச்சுக்காக சொல்றேன், ஒரு 120 இடம் எடுத்து 125 இடம் எடுத்து திமுக தான் ஒரு சின்ன மார்ஜின்ல சின்ன எட்ஜில் ஜெயிச்சாலும் இந்த தேர்தலில் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, ஒருவேளை இவங்க உண்மையாலும் சர்வே பண்ணியிருப்பாங்களோ, உண்மையாலும் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்களோ, உண்மையாலும் திமுக தான் வருமோ அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கலாம். பட் இதை பாக்குறப்போ பச்சை குழந்தைக்கு கூட தெரியும் பச்சையா போய் சொல்றாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு போய் சொல்லியிருக்காங்க. ஏன் இத மாதிரியான ஒரு பதட்டம், இத மாதிரி நாங்க தான் இங்க இருக்கோம் அப்படின்னு திமுக காட்ட நினைக்கிறாங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயம் தாங்க. ஏன்னா ஸ்டாலின், உதயநிதி எல்லாம் பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கங்க போறாங்க, எங்கேயுமே கூட்டத்தை காணும். சொந்த கட்சிக்காரனே நிக்க மாட்டேங்கிறான். வெறும் காத்துல கையாற்ற வேலை, வெறிச்சோன்ன இடத்தை கையாற்ற வேலை அப்படிங்கிறத உதயநிதியும் ஸ்டாலினும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, நம்ம ஆட்சி பலம் அதிகார பலத்தை வச்சு கூட்டத்தை கூட்டி காமிச்சு ஒரு மாஸ் கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் கூட்டம் கூட மாட்டேங்குது, மக்கள் இவங்க பேசக்கூடியதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறப்போ மனசுக்குள்ள இவங்களுக்கே பதட்டம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் இவங்களுக்கு கூட்டம் கூடல அப்படின்னா, இன்னொரு பக்கம் 3 கட்சிகள் இருக்காங்க.
3 கட்சிக்குமே பெரிய கூட்டம் அப்படிங்கிறது கூடுது. எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்கள்ல அவங்களுக்கு கூட்டமே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ நீங்க பார்க்கக்கூடிய கூட்டங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த அளவுக்கு ஆதரவா அப்படிங்கிற அளவுக்கு கூட்டம் கூடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டம் கூடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய்க்கு கூட்டம் கூடிட்டு இருக்கு. இப்படி இவங்க எல்லாருக்கும் கூட்டம் கூடுது, நமக்கு மட்டும் கூட்டம் கூடலையே, ஏற்கனவே நம்ம ஆட்சி எல்லாரும் கழுவி ஊத்திட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பயத்துல ஒரு இன்ஃபீரியாரிட்டி வந்துரும்ல. ஐயோ நம்ம ஒன்றும் பண்ணலையோ, நம்மளை இந்த தேர்தலில் மக்கள் புறக்கணிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடும்ல. அந்த பயத்துல எவ்வளவு காசு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. எப்படி 2021 வந்து ஒரே ஒரு விக்கை போட்டு விட்டுட்டு பிரசாந்த் கிஷோர் வந்து பல 100 கோடிகளை திமுக வாங்கிட்டு போனாரு. ஸோ அதே மாதிரி இந்த லோக்பால் நிறுவனம் வந்து இந்த சும்மா ஒரு நம்பர்ஸ் ஒரு டேபிள போட்டு விட்டு இந்த திமுக கிட்ட இருந்து எவ்வளவு காசு வாங்கிட்டு போச்சே தெரியல. பட் இவங்க அவங்களுடைய மன ஆறுதலுக்காக இதை மாதிரி இமேஜஸ் போட்டு வேணா ஆறுதல் அடைஞ்சிக்கலாம். பட் உண்மை என்ன அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்பவே தெளிவா தெரியும். இவங்களுக்கு இந்த பயம் அதிகமாக காரணம் என்ன அப்படின்னா, விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் தாங்க. திமுகவுக்கு அதிகமா இந்த பயம் அதிகரிக்க காரணம் என்ன அப்படின்னா, விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டம் தான். இவங்க ஆரம்பத்துல என்ன நினைச்சாங்க அப்படின்னா, விஜய் வந்து ஏடிஎம்கே ஓட்டை தான் பிரிப்பாரு, ஸோ நமக்கு அது வந்து சாதகமா போயிடும் அப்படின்னு தான் திமுக நினைச்சாங்க. ஆனா கொஞ்சம் கிரவுண்ட் ரியாலிட்டி அப்பப்போ மாறும்ல. இப்போ ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த ஒரு வாரத்துல ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாசத்துல ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்படி இப்ப பாக்குறப்போ திமுகவுடைய ஓட்டு, திமுக வச்சிருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட் பேங்கிங் இருக்குல்ல, அந்த ஓட்டு வந்து இங்க விஜய்க்கு மாறுதோ அப்படிங்கிற பயம் திமுகவுக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி பாக்குறப்போ நம்ம ஓட்டுல விஜயும் கைய வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏற்கனவே ஆட்சி சரியில்லைன்னு சொல்றாங்க, ஏற்கனவே ஸ்டாலின் பொம்மை முதலமைச்சர்னு சொல்றாங்க, ஏற்கனவே 5 வருஷம் ரொம்ப கொடூரமான ஆட்சி திமுக கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கப்பவே நம்ம தோத்துருவோம் அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கப்போ, புதுசா வந்திருக்க விஜயும் நம்ம ஓட் பேங்கில கைய வைக்கிறாரு, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மக்கள் அங்க கூப்பிட்டு போறாரு அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து திமுகவுக்கு இன்னும் ஒரு பெரிய பயத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பயத்தெல்லாம் போக்குறதுக்கு தான், அதாவது நான் தன்னுடைய பயத்தை வெளியில காமிச்சிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வீரன் அப்படின்னு கத்துவாங்கல்ல. சோ அத மாதிரிதான் இப்ப இந்த சர்வே ரிப்போர்ட்டை வந்து திமுக கத்துது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்தது. ஆனா எங்கேயுமே வந்து இந்த அளவுக்கு அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு வந்தது, டிவிக்கே வந்து பெரிய இடத்துக்கு வருவாங்க அப்படின்லாம் வந்தது. ஆனா எங்கேயுமே வந்து திமுகவை எந்த சர்வேவும் குறைச்சு மதிப்பிடவே இல்லை. திமுக சுத்தமா வராம போயிடுங்க, திமுக 30 இடங்கள்ல தாங்க ஜெயிக்கும், 40 இடங்கள்ல தான் ஜெயிக்கும் அப்படின்னு எந்த ரிப்போர்ட்டுமே சொன்னதே கிடையாது. ஆனா இந்த சர்வே ரிப்போர்ட் வந்து அதிமுகவை ரொம்ப குறைச்சு மதிப்பிட்டு திமுகவுக்கு இல்லாத ஒரு ஓட் பேங்கிங்க, திமுகவால கற்பனையில கூட நினைச்சு கூட பார்க்க முடியாத 189 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுடைய ஆசைக்கு சொல்லிக்கிறாங்க. பட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு தெரியும். அங்கங்க தலைவர்கள் போற இடத்த மக்கள் எப்படி கூறுறாங்க, எப்படி அவங்களை ரிசீவ் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நான் இந்த 2026 தேர்தலை வந்து ஒரு மாற்றத்துக்கான தேர்தல் அப்படின்னு பாக்குறேன். கண்டிப்பா ஒரு மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி ஏதோ ஒரு முடிவை எடுப்பாங்க. இந்த திமுக ஆட்சியிலேருந்து, இந்த கொடூர ஆட்சியிலேருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். நீங்க இந்த முட்டாள்கள் தினத்தன்று வெளியிடப்பட்ட இந்த சர்வே ரிப்போர்ட், அதுல திமுக 189 இடம் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்க மாதிரி விஜய் வந்து 24% ஜெயிக்க முடியுமா, அப்படி 24% வாங்க முடியுமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. நாம் தமிழர் 8.2 இவங்க சொல்ற மாதிரி 4.9க்கு இறங்கிடுவாங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்னதான் சொன்னாலும் திமுக விட அதிமுக பெரிய கட்சி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க இங்க 40 சீட்டு தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு இந்த சர்வே ரிப்போர்ட் சொல்றது சாத்தியமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.